வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேனாக்கா, நம்ம தாம்பரம் சேலை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கேன் நான். இப்போ இந்த வண்டியை பற்றி இந்த வண்டியை ரெடி பண்ணி அங்கேருந்து ஊட்டிக்கு வந்து கஸ்டமர் வீட்டுக்கு வந்துருக்கேன் நான், டெலிவரி பண்ண வரேன் நான். இப்போ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எச் மதிபாபு, எங்கே தங்கவேல் மதிவர்மன், சென்னை வள்ளுவர் கோட்டை பின்பக்கம் பக்கத்தில் இருக்கேன் நான். காது கேளாத மாற்றுத்திறனாளி. இப்போ நான் வந்து இந்த வண்டியை பற்றி சொல்ல வரேன் நான். இந்த வண்டிக்கு ஒரு திருக்குறள் சொல்லலான்னுக்கா. தமிழ் அன்னைக்கும் ஐயன் வள்ளுவனுக்கும் என்னுடைய தமிழ் பணிகளில் அந்த சிறந்த பணியா திருக்குறள் சொல்லுங்க. இப்போ 6 வாழ்க்கை துணை நலம். அதுல இருந்து மனைத்தக்க மண்புடையான் ஆகி தற்கொண்டான் வகைத்தக்கான் வாழ்க்கை துணை. ஐயன் வள்ளுவருக்கு நன்றி, என் பெற்றோருக்கு நன்றி, என்னுடைய குருமாருக்கு நன்றி. எனக்கு இந்த வண்டியை செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த பற்றகார் எலக்ட்ரிஷியன் வித் ஸ்ட்ரீட் லைனர், அடுத்தது ஸ்வாப்பாஸ் கடைகார், அடுத்தது என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வண்டியை பற்றி வரலான்றேன் நான். இப்போ இந்த வண்டி எப்படின்னாக்கா 1998 வந்த மாடல் இது. ஆக்சுவலி வந்து கிருஷ்ணகிரி வண்டி TN29. இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த கஸ்டமரோட அவர் நல்ல நண்பர். அவருக்கு என் வண்டிக்கு வேலை செஞ்சா காசு கொடுத்தா நல்லா ஓகே, இருந்தாலும் அவருக்கு திருப்தியா நான் பண்ணி கொடுத்தேன் இந்த வண்டியை. இப்போ இந்த வண்டியில என்னன்னா வேலை மெக்கானிக், இப்போ தாம்பரத்தில் வீடு இருக்குது, அவருக்கு மெக்கானிக் வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டு இதை பிடிச்சி அப்படியே விட்டு போயிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமா வந்துட்டு அண்ணன் கூப்பிட்டாரு. இப்போ அவருடைய அப்பா என்ற அன்பை தொல்லையில அப்பான்னு கூப்பிடுறாரு. நன்றி, ரொம்ப நன்றி அவருக்கு. கஸ்டமருக்கு நன்றி, கஸ்டமர் நன்றி. அடுத்தது இப்போ இந்த வண்டியை வேலை செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சக நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ என்ன இந்த வண்டி என்னன்னாக்கா, இன்ஜின்ல வந்து படப்பானாக்கா கவுண்டர் கியர் வித் கியர் ஆக்ஷன் அதில் ஃபால்ட் இருந்து. அது எப்படி ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த சின்ன வீல் ரிம் இது, அந்த ரிம் பல்ல மேல விடும் போது பெண்ட் ஆகி கிளச்சு ஸ்ப்ரிங்கில் கட் ஆயிடுச்சு. கட் ஆகும் போது கிளச்சு பெல் லாக் பிடிங்கிச்சு. லாக் பிடிங்கன்னு கேர்ல அடிக்க வாங்கிச்சு. இப்போ நல்ல வேலை பிரிச்சு வச்சுருந்தாங்க. அதை ஒரு பார்த்து ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அது இதில் இருக்கும், அதை அனுப்பிச்சு விட்றேன் நான். இப்போ இந்த வண்டியில் என்னென்ன பண்ணீங்கன்னாக்கா, பென்ட் ஃபோர்க்கு, சஸ்பென்ஷனை, கேபிளுங்க, வயரிங் கிட்டு, அடுத்தது இன்ஜினில் பிடிச்சது சாம்பரு, போர் ரீபோர்டிங், கிராங்க் ஷாஃப்ட்டு, அடுத்தது பின்னாடி பிரேக் சிஸ்டம், கேபிள் கிட்டு, கஸ்டமருடைய ஒத்துழைப்போட இந்த வண்டியை நான் இப்போ அனுமதியோட நான் வீடியோ போடுறேன் நான். இப்போ எனக்கு திருப்தியாக நான் பண்ணி கொடுத்தாச்சு, அதே மாதிரி கஸ்டமருக்கு திருப்தியாக நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து வாங்க, பெயிண்டிங் வந்து கஸ்டமரே பண்ணாரு, நான் பண்ணல. இதை ஒன்று இல்லை பார்த்து எனக்கு அதை பாங்க, கஸ்டமர் டிங்கர் வேலை பண்ணிக்குது, ஸ்டாண்டு கட் பண்ணி ஹைட் பண்ணி பண்ணேன். என்ஜினில் இப்போ உஜ்ஞானத்தோட கொடுத்தேன் நான். இது வந்து ஆக்சுவலி வந்து பாயிண்ட் கண்டென்சர் வண்டிக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரானிக்காக ஆக்குறது. ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அது பர்ஃபெக்ட் இல்லை. நான் பண்ணுற மாதிரி திருப்தியாக பண்ணி கொடுத்தேன் நான். இதை இல்லைன்னா எனக்கு இதில் ஸ்டார்டிங் ஆயில், பிக்கப் ஆயில், சீடி ஆகி, கால்பெரில் ஃபால்ட் இருந்தது. அதை நான் படுறதை கொடுத்து ரெடி பண்ணி போட்டாச்சு. போஸ்ட் அப்போ கேபிள். இப்போ கூட வண்டி அடிச்சா எப்போ இந்த வண்டியை பொறுத்தவரையும் லாம்பராட்டா அதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம சொல்றது கேட்காது, அது சொல்றது நம்ம கேட்கும். ஆனா இந்த வண்டியில பொறுத்தவரையும் செட்டக்கு விஸ்பால வந்து நம்ம சொல்றாம கேட்க வச்சு நான் இதை. இப்போ கஸ்டமருக்கு திருப்தி ஆகுது. இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிங்க பாருங்க. ஸ்டார்டிங் பக்காவாக லைட் பவர் பாருங்க. அதே மாதிரி ஆறுன இப்போ சீட்டு கவர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வேணாண்ணா அப்படின்னாப்பலாம். நான் என்ன பண்ணேன், நான் கொடுக்குறது இப்படிதான் பண்ணி கொடுப்பேன் சொல்லிட்டு சீட்டு கவர்லாம் போட 1000 ரூபாய் எடுத்து போறேன். போட்டு சீட்டு கவர் கூடவே உட்காந்து ரெடி பண்ணி இந்த கருப்பு கவர்லாம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு மெக்கானிக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணணும். ஆனால் என்ன பொறுத்தவரை நான் இப்படிதான் பண்ணணும், ஒரு மலைமொழியோட ஒரு ஒழுக்கத்தோட செய்கிற வேலை. இப்போ வந்து இந்த கஸ்டமர் இருக்காரு, பக்கத்துலேயே இருக்காரு, அப்படின்னு நண்பர் ஐயா தம்பி. இப்போ வந்து எப்படி சொல்லுவார் அவரு, வாயா வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த வண்டியில நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி எங்கிட்ட வந்தீங்க, இந்த மெக்கானிக் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு மக்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ இவர் வந்து ஐயான்றவரை அப்பான்னு கூப்பிட்டு பழகியாச்சு. இவரை நான் முதல்ல பார்த்தது இன்ஸ்டாகிராம் மூலமா தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சுதான் இவரை கண்டுபிடிச்சேன். இவர் வந்து மதிபாபு ஐயா, நான் அப்பான்னு கூப்பிடுவேன். இவர் வள்ளுவர் கோட்டத்துல பின்னாடி பேக் சைடு நுங்கம்பாக்கத்துல இருக்காரு. இவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுக்கான பலன் தான் இந்த வண்டி. இவரை விட வேலை சுத்தமா யாரையும் நான் பார்த்ததில்லை, இவரை மாதிரி பொறுமையும் இருந்ததில்லை. இந்த வண்டி எனக்கு இப்போ என் கையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி. அதாவது அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த வண்டி கிடைக்கல, நான் ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கினேன்.
ஒரு சில பல சூழ்நிலைனால இந்த வண்டி கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப வீணாயிருச்சு. அதுக்கப்புறம் இதை குப்பையா எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தது இப்போ வந்து பொக்கிஷமா கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்பா வேலை என்னை பொறுத்த வரைக்கும் கை சுத்தம், வேலை சுத்தம், நாக்கு சுத்தம், வாக்கு சுத்தம். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த பைசா வண்டி எவ்வளவு ரூபாய் செலவு அதிகம் சொல்லுங்க. பைசா வந்து இப்போதைக்கு பைசா பத்தி ஒரு நிமிஷம், பைசா என்ன எதுன்னு கேக்குறாங்க, அதையும் நான் சொல்றேன். லேபர் எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அப்பாட்ட நம்ம எதுவும் ஒளிவு மறைவே இல்லை. நம்ம கேட்ட வரைக்கும் நான் கொடுத்த வண்டி கண்டிஷனுக்கு அப்பா வாங்கின பைசா வந்து நியாயமானது, கண்ணியமானது. ஆனா அவர் கொடுத்த வேலை, அவரோட உழைப்பு ரொம்ப அதிகம். இப்போ வரைக்கும் இந்த வண்டிக்கு நான் வந்து வண்டிக்கு மட்டும் அப்பாவுக்கு 26,000 ரூபாய் கொடுத்தேன். இது வண்டியோட செலவுக்கு மட்டும் தான். அப்பா மனசாட்சிப்படி அவர் வந்து 7,000 ரூபாய் அவர் லேபர் வாங்க, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு இதை நல்லபடியா இந்த சீட்டை வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுத்தாரு. நான் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கறதை விட அதிகமா பண்ணேன். அதுவும் அதே முன்னாடி நான் சொல்லாததையும் செஞ்சாரு, நான் சொன்னதையும் செஞ்சாரு, நான் எதிர்பார்க்காததையும் இந்த வண்டியில செஞ்சாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்ப வண்டி வந்து என்கிட்ட எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கே வந்துடுச்சு அவர் புண்ணியத்துல. இப்ப நான் சார் ஐயா சார் மக்களே, இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஐயா நண்பர் ஐயா வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காமிப்பாரு. இப்போ அப்படியே இருக்கு. ஆயிலிங் கம்மி பண்ண, ஆயிலிங்க கொஞ்சம். ஆமாப்பா, லைட்டா கம்மி பண்ணும். ஊட்டி போறாங்க. சரி தைச்சு பீட்டுப்பா ஐயா. ஐயா நம்ம பீட்டு சவுண்டு பண்ணுவோம். சைலன்சர் சவுண்ட் இல்ல. ஓகே ஓகே. ஆயிரலிங்க சைட் ஐயா. ஐயா அது இன்னொன்னு, இப்போ தம்பிக்கு ஐயாக்கு என்னுடைய ஒரு கஸ்டமர் என்ன கேட்டாரு, அப்பா அப்பான்னு கூப்பிடறாளே உனக்கு பெரிய பையன் ஒருத்தர் இருக்காடா அப்படின்னு என்ன கேட்டாரு. அஜோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, இவர் அப்படியே கேட்டாங்க ஒருத்தர் கேள. அதாவது ஒரு அன்பு, ஒரு என் மேல இருக்க ஒரு பாசத்தை விட என்னது என் மேல நான் செஞ்ச தொழில் மேல இருக்க ஈடுபாடுதான் இவருக்கு. இப்போ நான் சொல்றேன் மக்களே, உங்களுக்கு நான் சொல்ல வரேன், என்ன குறை சொல்லிங்க போங்க, நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் மனசாட்சி போட்டு நான் செய்து கொடுத்தேன். ஒண்ணு. ரெண்டாவதா இந்த மாதிரி பார்த்து இப்ப நான் அதுக்கு வந்து சொல்லுவாரு, ஆனா என்ன பாப்பா இந்த மாதிரி பண்ணுப்பா, இந்த மாதிரி பண்ணலையாப்பா அப்படின்னு நான் என்ன கேட்கும் போது நான் அதையும் நான் பக்காவா என்ன தேவை ஓரோடு வந்து செஞ்சு கொடுப்பேன். நான் குறை வச்சு போக மாட்டேன். என்னது அதாவது பண்ணி குத்து குறை சொல்லுங்க வேற, வண்டியில ஃபால்ட் வந்து அதையும் நான் பண்ணி தரேன். இப்ப நான் அங்கிருந்து ஓடியா நான் பெட்ரோல் காசு ஆகும், டைம் ஆகுது, அவள் தான். அதுதான் வேற. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.